வணக்கம் குழந்தைகளா. இன்றைய தமிழ் வகுப்பில் நாம் பார்க்க போவது மெய்யெழுத்துக்கள். தமிழ் மொழிக்கு உயிரெழுத்துக்கள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மெய்யெழுத்துக்களும் முக்கியமானவை. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போமா? இக் காக்கா, இக் காக்கா. இங்கு மாங்காய், இங்கு மாங்காய். இச் தச்சன், இச் தச்சன். இஞ்சு மஞ்சள், இஞ்சு மஞ்சள். இட் கட்டில், இட் கட்டில். இன் கண், இன் கண். இத் பத்து, இத் பத்து. இந்து பந்து, இந்து பந்து. இப் பப்பாளி, இப் பப்பாளி. இம் மரம், இம் மரம். ஈ ஓநாய், ஈ ஓநாய். இர் தேர், இர் தேர். இல் நெல், இல் நெல். இவ் செவ்வாழை, இவ் செவ்வாழை. இள் யாழ், இள் யாழ். இல் தேல், இல் தேல். இட் பற்கள், இட் பற்கள். இன் மான், இன் மான். மெய்யெழுத்துக்கள் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இர், இல், இவ், இல், இல், இட், இன். மெய்யெழுத்துக்கள் புள்ளி வைத்த எழுத்துக்கள் என்றும் ஒற்றெழுத்துக்கள் என்றும் கூறுவார்கள். வன்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் வல்லினம் என்றும், மென்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் மெல்லினம் என்றும், இடைப்பட்ட ஓசையுடைய எழுத்துக்கள் இடையினம் என்றும் கூறுவார்கள். வல்லினம் இக், இச், இட், இத், இப், இட். இவை வல்லின எழுத்துக்களாகும். மெல்லினம் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன். இவை மெல்லினமாகும். ஈ, இர், இல், இவ், இல், இல். இவை இடையினமாகும். இதை மனப்பாடம் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வல்லினத்திற்கு கசட தபர அப்படின்னு எழுதி மேலே புள்ளி வச்சுக்கலாம். மெல்லினத்துக்கு ஞஞன நமன அப்படின்னு எழுதி புள்ளி வச்சுக்கலாம். இடையினத்துக்கு யரள வளல அப்படின்னு எழுதி புள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா குழந்தைகளே? இந்த ஒர்க் ஷீட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி குழந்தைகளா.